ஆப்கி அதாலத்தில் மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பகிர்ந்து கொடுக்கிற அரசியல பண்ணுவாரு. தேவேந்திர அவர்களே, மகாராஷ்டிரால உங்களை எல்லாரும் செல்லமா தேவா பாவுன்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் தேவா பாவு மக்கள் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, एक है तो सेफ है, யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லுவாங்க, बटेंगे तो कटेंगे. எலெக்ஷன் அப்போ உங்களோட வீடியோல என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா, जागो हिंदू जागो तो. அப்போ எதுக்கு சமூகத்துல பகிர்ந்து கொடுக்கிற வேலையை பாக்குறீங்க? பாருங்க, முதல் விஷயம் என்னன்னா, பகிர்ந்து கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி போறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, एक है तो सेफ है. இதுக்கு அர்த்தம் நாங்க சமூகத்தை ஒன்னா சேர்க்க முயற்சி பண்றோம். இந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி இவங்க அல்ட்ரா லிஃப்டிஸ்ட் பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, சமுதாயத்தை பூரா ஒவ்வொரு ஜாதி வாரியா பிரிக்கிற வேலை. இத காங்கிரஸ் பார்ட்டி அப்புறம் இந்தியா அலையன்ஸ் தான் செஞ்சாங்க. அதுக்கு எதிரா பிரதம மந்திரி அவர்கள் கோஷம் விட்டாரு. एक है तो सेफ है. இப்போ அந்த இதை தான் நாங்க மக்கள் மத்தியில கொண்டு போனோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ரொம்பவும் பாசிட்டிவான விஷயம். एक है तो सेफ है. இது பாசிட்டிவான விஷயம்னு நாங்க சமூகத்துக்கு இந்த செய்தியை கொடுக்கறோம். நீங்க ஒன்னா இருங்கன்னு. நாங்க எப்போ அவங்கள பிரிஞ்சிருக்க நீங்க சொன்னோம்? ஹிந்து जागो हिंदू जागो तो. முஸ்லிம்கள் ஆமா. வீழ்த்திருக்க கூடாதா? அவங்க தூங்கவே இல்ல. அவங்க தூங்கவே மாட்டாங்க. நான் உங்க கவிதையை கேட்டேன். அதுல ஹிந்துக்களை விழிக்க வைக்கிறத பத்தி சொல்லியிருக்கீங்க. இது இது ஆக்சுவலி என்னோட கவிதை இல்ல. இது ஒரு பாடல். இது ராம் ஜென்மபூமி கிளர்ச்சி அப்ப வந்த பாட்டு. அப்புறம் ராம் ஜென்மபூமி கிளர்ச்சிக்கு நான் போயிருந்தேன். அந்த கிளர்ச்சியில எல்லா நேரத்துலையும் நான் இருந்தேன். ஸோ ராமர் கோயிலுக்கு எப்போ பூமி பூஜை நடந்தது, அப்ப நான் இந்த பாட்டை பாடினேன். திரும்பவும் இத்தனை வருஷம் கழிச்சு. அப்புறம் அது ரெக்கார்ட் ஆகி வைரல் ஆயிருச்சு. அப்புறம் அது தேர்தலையும் ஓடுச்சு. உங்களுக்கு தெரியும்ல, ரீகால் வேல்யூ இருக்கும்னு. உங்களுக்கு அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? हाँ, जागो तो एक बार हिंदू जागो तो. जागी थी झांसी की रानी, खूब लड़ी पर हार न मानी, मचा दिया संग्राम जागो जागो तो. जागे थे वीर शिवाजी, भागे सारे दुश्मन पाजी, चमक उठी तलवार जागो जागो तो. जागे थे गुरु गोविंद प्यारे, देश पे अपने लाल थे वारे, लुटा दिया परिवार जागो जागो तो. जागे थे भगत सिंह दीवाने, फांसी झूले हार न माने, मचा दिया संग्राम जागो जागो तो. இது ரொம்ப நல்ல பாட்டு. அந்த பாட்டுல இந்த லைன்ஸும் இருக்கு. जागे हैं नरेंद्र भाई, 370 को दिया हटा, आतंक का काम तमाम, जागो हिंदू जागो तो. ஆமா, உண்மைதான். இதுல என்ன தப்பு இருக்கு? பாருங்க, இந்த நாட்டுல எப்பெல்லாம் சமூகம் தூங்குதோ அப்பெல்லாம் யாராவது ஒருத்தங்க வந்து சமூகத்தை எழுப்புனாங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் எப்போ நம்ம நாட்டுல பெரிய மன்னர்கள், சுதேச அரசர்கள் எல்லாரும் முகலாயரோட கீழே வேலை பார்த்தாங்க. அந்த நேரத்துல சத்ரபதி சிவாஜி மகாராஜ் என்ன சொன்னார்னா, நமக்கு சுதந்திரம் வேணும்னு, நமக்கு ராஜ்யம் இருக்கணும்னு. அப்புறம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் எந்த விதத்துல சொன்னார்னா, எல்லா சமூக மக்களையும் ஒன்னு சேர்த்தாரோ அதுல ஒரு சுதந்திர அலை அவங்கள நிரப்புச்சு. அதுக்கப்புறம் அவங்கள சுதந்திரம் நிலைநாட்டுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா காலகட்டத்திலையும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சமூகத்தை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க இதை தான் இந்த பாட்டு மூலமா சொன்னோம். எழுப்பிக்கிட்டு நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு இப்ப நான் சொல்றேன். தேர்தல் அப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, तब भी पेशाब नहीं करेगा औरंगजेब की पहचान पर, अब तो भगवा लहराएगा पूरे हिंदुस्तान पर. அதுல ஒரு தப்பு நடந்துருச்சு. சின்ன தப்பு நடந்துருச்சு. कुत्ता भी ना पेशाब करेगा औरंगजेब की पहचान पर, अब तो भगवा लहराएगा पूरे पाकिस्तान पर. பாகிஸ்தானுக்கு எதிராக கொடி எழுப்பியிருக்கோம். அப்புறம் நீங்க இதையும் சொல்லியிருக்கீங்க, யார் அவுரங்கசீப்போட போட்டோஸை காட்டி அந்த உணர்வை ஏற்படுத்துறாங்களோ அந்த அவுரங்கசீப்போட பசங்க எப்படி பிறந்தாங்கன்னு. ஆமா, நான் சொன்னது சரிதான். பாருங்க, அவுரங்கசீப் நம்ம ஹீரோவா இருக்கவே முடியாது. அவங்க வெளியிருந்து வந்த மக்கள். அவங்க இந்த நாட்டோட மக்களா இருக்கவே முடியாது. அப்புறம் இந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய கொடுமை அவுரங்கசீப் பண்ணியிருக்காரு. இந்த நாட்டுல மதத்தின் பேர்ல அவுரங்கசீப் மக்களை கொன்றிருக்காரு. இந்த நாட்டுல
நம்மளோட கோயில்களை உடைக்கிற வேலையை அவுரங்கசீப் பார்த்திருக்காரு. அந்த மாதிரி அவுரங்கசீப் நம்ம ஹீரோவா எப்படி ஆக முடியும்? கண்டிப்பா இருக்க முடியாது. அவங்க இந்திய முஸ்லீம் கூட ஹீரோவா இருக்க முடியாது. ஏன்னா இந்திய முஸ்லீம்ஸ் அவங்களோட பூஜை செய்யற முறை எதுவா இருந்தாலும் ஒரு காலத்துல இந்திய மண்ணில இருந்து தான் பிறந்தாங்க. ஆனா அவுரங்கசீப் பசங்க இந்திய மண்ணுல பிறந்தவங்க இல்ல, அவங்க வெளியே இருந்து வந்த பசங்க. அதனால அவர் இந்த நாட்டோட ஹீரோ ஆகவே முடியாது. ஹிந்துஸ்க்கும் ஆக முடியாது, முஸ்லீமுக்கும் ஆக முடியாது. அப்புறம் யாரு அவுரங்கசீப் பத்தி பேசுறாங்களோ அவங்கள நாங்க கண்டிப்பா திட்டுவோம். இப்போ அவுரங்கசீப் பூமிக்கடியில போய் 400 வருஷம் ஆச்சு. ஆனா மகாராஷ்டிரால நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, உங்க அரசாங்கம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஹிந்துஸும் விரும்ப மாட்டாங்க, முஸ்லிம்ஸும் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் அவருக்கு எதுக்கு சமாதி கட்டியிருக்காங்க? சமாதிங்க எப்ப இருந்தோ கட்டுறாங்க, அது இன்னைக்கு கட்ட ஆரம்பிச்சது இல்ல. அப்புறம் எனக்கு அது பிடிக்குதோ இல்லையோ, இந்த சமாதி இந்திய அரசாங்கத்தோட சட்டப்படி இதுக்கு முன்னாடி 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடெக்டட் மோனிமெண்டா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஒருத்தருக்கு கல்லறை இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. யாராவது ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்லறை கட்டலாம், அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம். ஆனா எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, யாராவது அந்த கல்லறைக்கு போய் பூவை தூவி பூஜை பண்றது. அவுரங்கசீப் பூஜை பண்ற அளவுக்கு இந்த நாட்டுக்காக அவர் எதுவுமே பண்ணல. இந்த நாட்டுக்கு அநியாயம் பண்ணிருக்காரு, இந்த நாட்டை கொள்ளடிச்சிருக்காரு, இந்த நாட்டை அராஜகம் பண்ணிருக்காரு. அதனால அவர் கல்லறையில 400 வருஷம் இல்ல 4000 வருஷம் கூட தூங்கட்டும். அதனால யாருமே அங்க போய் அங்க யாராவது போய் அவருக்கு கடவுளோட ஸ்டேட்டஸ் கொடுத்தா எங்களால பொறுத்துக்கவே முடியாது. தேவேந்திர அவர்களே, மும்பைல ட்ரெயின்ல சீரியல் பிளாஸ்ட் நடந்துச்சு. 189 பேர் இறந்திருக்காங்க. 12 பேருக்கு லோவர் கோர்ட் தண்டனை கொடுத்துச்சு. ஹை கோர்ட் அவங்கள மன்னிச்சிடுச்சு. இப்போ மக்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, அந்த 189 பேரை யாரு கொன்னாங்க? பாருங்க, இந்த ஹைகோர்ட்டோட தீர்ப்பு வந்ததும் அது எங்களுக்கும் ஒரு ஷாக்கா தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வர்றது. அன்ஃபார்ச்சுனேட்லி சுப்ரீம் கோர்ட் அந்த முடிவை ஸ்டே பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் இதுக்காக ஃபைட் பண்ணாங்க. அப்புறம் எந்த எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கோ அந்த ஆதாரங்களை வச்சு நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லுவோம், லோயர் கோர்ட்ல எந்த தீர்ப்பை கொடுத்தாங்களோ அதே தீர்ப்பை கொடுங்க. ஓவைசி சார் சொன்னதை நான் படிச்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கம் பிஜேபியுடையது, தேவேந்திர ஃபட்னவிஸோடது. அப்புறம் இந்த அரசாங்கம் உண்மையான குற்றவாளி யாரோ அவங்க பிடிபடுறத விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, முதல் விஷயம் என்னன்னா, அந்த பிளாஸ்ட் நடந்தது 2006ல. குற்றவாளிகளை 2006லயே பிடிச்சாங்க. அவங்க மேல கேஸ் நடந்தது 2006ல இருந்து. 2016 வரைக்கும் எங்க அரசாங்கமே இல்ல, வேற அரசாங்கம் இருந்தது, காங்கிரஸோட அரசாங்கம். அதனால இப்போ பின்னாடி போய் அந்த விஷயத்தை கிளறது முட்டாள்தனம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கம் காங்கிரஸோட தான் இருக்கலாம், அந்த அரசாங்கம் தப்பு பண்ணதா நான் சொல்லவே இல்லை. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது விஷயம் தப்பு நடந்திருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, லோவர் கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை ஹை கோர்ட் அப்ரிஷியேட் பண்ணோம். அதை அவங்களால பண்ண முடியல. அதனால நாங்க சுப்ரீம் கோர்ட் போனோம். அப்புறம் நாங்க சொன்னதுல கண்டிப்பா விஷயம் இருந்ததுனால சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் தீர்ப்பை ஸ்டே பண்ணாங்க. ஆனா தேவேந்திர அவர்களே, எந்த ஆபீசர்ஸ், அவங்க எஸ்ஐடியா இருக்கலாம் இல்ல போலீஸா இருக்கட்டும், இந்த விஷயத்துல சரியா என்கொயரி பண்ணல, சரியான ஆதாரங்களை ஹைகோர்ட்ல சமர்ப்பிக்கல, கேஸ வீக் ஆக்குனாங்க. அவங்கள பத்தியும் பேசியாகணும்ல. பாருங்க, முதல் விஷயம் என்னன்னா, அவங்க ப்ராசிக்யூஷனுக்காக என்ன ஆதாரங்கள் சேகரிச்சாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் லோயர் கோர்ட் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு தூக்கு கன்ஃபர்மேஷனுக்காக போனாங்க. அப்புறம் ஹைகோர்ட் திரும்பவும் எக்ஸாமினேஷனோ இல்லை கிராஸ் எக்ஸாமினேஷனோ பண்ண மாட்டாங்க. ஃபேக்ஸோட ஆதாரத்தை வச்சு அவங்க முடிவெடுப்பாங்க. சில காரணங்களால ஹைகோர்ட் என்ன தோணுச்சுன்னா, லோவர் கோர்ட் தீர்ப்பு சரியில்லை, அதனால தான் அந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஸ்டே கொடுத்ததுனால இந்த மாதிரி நேரத்துல அந்த அதிகாரிங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. அது ஒரு விதத்துல அப்ப நடந்த அநியாயம். அதனால சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஓவைசி சார் என்ன சொல்றாருன்னா, யாரு பிடிபட்டாங்களோ அவங்க கிட்ட வலுக்கட்டாயமா வாக்குமூலம் வாங்கினாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் தேவேந்திர அவர்கள் முஸ்லிம்ஸ்க்கு எதிராகவும் அவங்கள கொடுமைப்படுத்துறதாவும் சொல்றாரு. ஓவைசி சார் கஜினி பிக்சர் பார்த்தாரா? அவரு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம்
பிஜேபி அரசாங்கம் வரதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. நாங்க 2014ல வந்தோம். இந்த பிளாஸ்ட் அப்புறம் இது 2006ஓட ரிசல்ட். அதெல்லாம் முடிஞ்சுதான் இப்ப 2014க்கு வந்திருக்கு. இந்த விஷயம் எதனால வந்துச்சுன்னா, உங்க அரசாங்கத்துல அப்படி ஒரு மந்திரி இருக்காரு, நிதேஷ் ராணே. அவர் என்ன சொல்றாருன்னா, மராட்டிங்கிற பேர்ல எங்களை எதுக்கு அடிக்கிறீங்க? ரவுண்டு தொப்பி போடுறவங்கள, தாடி வளர்க்கறவங்கள அவங்க கன்னத்துல அரைங்க, அப்ப தெரியும்னு சொல்றாரு. இல்ல, இது தப்பு. யாரையும் பாஷையோட பேரை சொல்லி அடிக்கிறது ரொம்ப தப்பு. மகாராஷ்டிரால நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு மராட்டி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா பிரஷர் பண்ணக்கூடாது. நம்ம யாராவது மராட்டி பேசலன்னா நம்ம யாரையும் அடிக்கக்கூடாது. அப்புறம் நிதேஷ் ராணே என்ன சொன்னாருன்னா, அவரு சொல்ல வந்த விஷயம் வேற. ஆனா அவரு சொன்னது சரின்னு ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஹிந்துஸே அடிக்கிறீங்க. இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க மராட்டி பேசாதவங்க, அவங்களையே அடிக்க அவர் மாட்டேன்றீங்க. என்ன சொல்றாருன்னா, ஸ்கூல்ல ஏன் மராட்டி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா அமீர் கானும் ஜாவித் அக்தரும் ஏன் மராட்டி பேச மாட்டேங்கிறாங்கங்கிறாரு. அவர் சொன்ன விஷயம் ஒரு ஒரு விதத்துல சரிதான். ஆனா சொன்னது கண்டிப்பா தப்பு. ஏன்னா இப்போ வெறும் பாஷையின் அடிப்படையில வேற மக்கள் இந்த பாஷையை பேசலன்னா இந்த அடிப்படையில அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. இது தப்பு. அதனால நம்ம இப்படி திணிக்க கூடாது. மராட்டிய பத்தி உங்கள யாராவது ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? மும்பைல மராட்டிய பாஷைன்ற பேர்ல அடிச்சிட்டு இருக்காங்க, மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க. உங்க அரசாங்கம் ஏன் எதுவும் செய்ய மாட்டீங்க? பாருங்க, 2-3 சம்பவம் கண்டிப்பா நடந்திருக்கு. அப்புறம் யார் இப்படி பண்றாங்களோ அவங்க மீது எங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுப்போம். முதல் விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, மகாராஷ்டிரால மராட்டி கத்துக்க வேண்டியது கம்பல்சரி. நாங்க அதை கம்பல்சரி ஆக்கியிருக்கோம். அதுல எங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. மகாராஷ்டிரால மராட்டி பேசியே ஆகணும்னு அவங்கள கட்டாயப்படுத்துறது இதுவும் தப்பு கிடையாது. ஆனா யாராவது மராட்டி பேசலன்னா அவங்கள அடிக்கிறது எங்க அரசாங்கத்தோட வேலை கிடையாது. அந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம். உங்களோட பார்ட்டியோட சீனியர் எம்பி நிஷிகாந்த் தூபே அவர் என்ன சொன்னார்னா, மகாராஷ்டிரா மக்கள் பீகாருக்கு வாங்க, யூபிக்கு வாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, உங்களை பிடிச்சு அடிப்போம்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, இதுவும் தப்பு. ஆக்சுவலா அவர் சொன்னதை நான் முழுசா பார்க்கல. ஆனா ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தாருன்னா அதுவும் தப்பு. ஏன்னா நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம், எதுக்கு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு? அப்புறம் நான் முக்கியமா நம்ம மராட்டி சகோதரர்கள்ட்ட சொல்ல விரும்புறேன், நம்மளோட கலாச்சாரம் என்ன, நம்மளோட வரலாறு என்ன. மராட்டியர்கள் மகாராஷ்டிரா வரலாறுக்காக சண்டை போடல. இந்த நாட்டுல ஹிந்து சுதந்திரத்தை தயார் பண்ணவங்க மராட்டியர்கள். மராட்டால பானிபட் போர்ல யார் சண்டை போட்டாங்க? அமக்ஷா ஆப்தானி தான் இப்படி சொன்னாரு. பஞ்சாப் பலுஜிஸ்தானை எங்களுக்கு கொடுத்துருங்க, மத்த இடங்களை நீங்களே வச்சுக்கோங்க, மொத்த இந்தியாவையும். அதுக்கப்புறம் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. மராட்டியர்கள் நினைச்சிருந்தா அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாம். ஆனா மராட்டியர்கள் ஒரு இன்ச் இடத்த கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இது எங்க நாட்டோட இடம். அப்புறம் அங்க பானிபட்ல போய் மராட்டியர்கள் சண்டை போட்டாங்க. லட்சக்கணக்கான மராட்டியர்கள் இறந்தாங்க. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு இந்த தில்லிய மராட்டியர்கள் ஆக்கிரமிச்சாங்க. அப்புறம் கொடியை நட்டினாங்க. இது மராட்டியர்களோட வரலாறு. இந்த மராட்டியர்கள் இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போக முடியாது. பாருங்க, இதெல்லாம் வெறும் அரசியல். பொதுமக்களுக்கு மராட்டியர்கள் மீது அன்பு இருக்கு. பாஷைக்காக மட்டும்தான் அவங்க போராடுறாங்க. அதுக்காக அவங்க இம்சை பண்ற அளவுக்கு மோசமானவங்க இல்ல. ராஜ் டாக்கரே என்ன சொல்றாருன்னா, நிஷிகாந்த் தூபேக்கு பதில் சொன்னாருன்னு சொல்றாரு. நீ மும்பைக்கு வா, கடல்ல உன்னை முக்கியே கொன்னுடுவேன்னு சொல்றாரு. அங்க இவங்கள தரையில அடிச்சு கொள்ளுவாங்க, இங்க இவங்கள தண்ணியில போட்டு அடிப்பாங்க. இந்த ரெண்டுத்தையும் நாங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். யார் வந்தாலும் நாங்க அவங்கள வெல்கம் பண்ணுவோம். நாங்க யார் கூடயும் தப்பா நடந்துக்க விடவே மாட்டோம். அப்புறம் இந்திய சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வோம். ஃபைனலா யாராவது ஒரு கேள்வி கேட்கலாம். உத்தம் டாக்கரே அண்ட் ராஜ் டாக்கரே 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அப்ப அவங்க மனசு ஒன்னு சேர்ந்துடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இதனால மகாராஷ்டிரா அரசியலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? பாருங்க, அவங்களோட மனசுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எத்தனையோ தடவை அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னா மக்களை ஒன்னா சேர்க்கும். இப்ப அரசியல் சூழ்நிலை 2 பேருக்குமே ஒண்ணுதான். அதனாலதான் 2 பேரும் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். இன்னைக்கு, அதாவது இந்த ஆப்கே அதாலத்துல இந்த எபிசோடு ரெக்கார்டடா இருக்கும். அதனால பிஎம்சி தேர்தலுக்கு அப்புறம் இந்த எபிசோட நீங்க காட்டுங்க. யாரா இருந்தாலும் யார் கூட போனாலும் சரி,
பிஎம்சி தேர்தல்ல நாங்க தான் ஜெயிப்போம். எங்களோட சிறந்த கட்சி, எங்களோட கட்சி இந்தியன் அலையன்ஸ் தான் கண்டிப்பா ஜெயிக்கும். ஆனா மகாராஷ்டிரால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாலா சாப் டாக்கரேவால செய்ய முடியாத வேலைய அவரால எந்த சகோதரர்களை ஒன்னு சேர்க்க முடியலையோ அவங்கள தேவேந்திரா ஒன்னு சேர்த்தாருன்னு சொல்றாரு. பாருங்க, நான் இதை ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிமெண்டா நினைக்கிறேன். கூடவே நான் இதையும் சொல்ல விரும்புறேன். அப்புறம் மீடியா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தப்போ நாங்க தான் அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும்னு சொல்றாங்க. எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க தான் உங்களுக்குள்ள சண்டை போட்டீங்க. உத்தவ் அவர்கள் தான் ராஜ் தாக்கரேவை வெளியே அனுப்புனாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா நல்ல விஷயம்தான். அப்புறம் சேர்ந்து இருந்ததுக்கான கிரெடிட் எனக்கு கிடைச்சா அதை நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பவாரும் சேர்ந்து வரலாம், டாக்கரேவும் சேர்ந்து வரலாம். என்னைக்காவது இந்த நாளும் வருமா, உத்தமும் சிந்தேவும் சேர்ந்து வர்ற மாதிரி? அப்படி வந்தாங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஆனா ஒரு சில டைம் என்ன நடக்கும்னா, அதாவது பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா எங்களுதும் அஜீப் தாதாதும் பொலிட்டிக்கல் அலையன்ஸ். ஆனா எப்போ 2 மனசு உடைஞ்சிருந்தா, மனசு கொஞ்சம் தூரமா விலகி இருந்தா அது அலைன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இது 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைக்கிறேன்.